hello friends, welcome back to my channel RavaniArtsStudio. இந்த செக்மெண்ட்ல நம்ம பேப்பர் பட்டர்ஃப்ளை எப்படி பண்றதுங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்ல ஆல் போட்டுக்கோங்க. இந்த கிராஃப்ட் ஆக்டிவிட்டிக்கு என்னென்ன நீடட் திங்ஸ்லாம் தேவைப்படுதுன்றதை இப்போ பார்த்துடலாம். நான் வந்து கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒயிட் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. க்ளூ, எரேசர், பென்சில், சிசர், தென் வந்து காம்பஸ். ஓகே, ஸோ இப்போது இந்த கலர் பேப்பரில் 8 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து சர்க்கிள் மேக் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா கார்னர் பேப்பரில் ரெண்டை இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்மளோட பட்டர்ஃப்ளை ஆண்டனா இருக்கு இல்லைங்களா, அது வந்து அந்த ஷேப்பில் ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஆண்டனா லுக் வைஸ் பார்க்குறதுக்கு ரியலிட்டிக்காக இருக்கும். செகண்ட் ஸ்டெப், இப்போ இதில் வந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு பேப்பர், நீளமான ஒரு சின்ன பேப்பர் எடுத்துருக்கோம், அவ்வளோதான் இதுக்கு. ஸோ இந்த சர்க்கிள் இருக்குது இல்லைங்களா, இதை சின்னதாக ஃபோல்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம சின்னதாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம சின்ன வயசில் இந்த பேப்பர் பேன் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மெத்தட் தான். கொஞ்சம் சின்னதாக நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதே மாதிரி அந்த 8 சென்டிமீட்டரில் எடுத்த பெரிய சர்க்கிளையும் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த ஃபோல்டிங் ஒர்க் இஸ் ஓவர். இப்போ பெரிய சர்க்கிள் வந்து டாப் போர்ஷன்லையும் அதுக்கு பின்தொடர்ந்து அந்த சின்ன சர்க்கிள் ஃபோல்டிங்கை நம்ம வச்சிடறோம். அதில் சென்டர் பாயிண்டில் நம்ம ஹோல்ட் பண்ணிவிட்டு மெல்லிஸாக ஒரு சின்ன பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் க்ளூ அப்ளை பண்ணி டைட்டாக அதில் ரோல் பண்ணிக்கிறோம். இதுதான் 4th ஸ்டெப். இப்போ பாருங்கள், நம்ம இந்த 4 கார்னர்லேயே இருக்கிற பெட்டலை நல்லா விரித்து விட்டுக்கலாம். ஸோ இப்படி பண்ணுறதுனால நம்மளோட பட்டர்ஃப்ளையோட ஷேப் வந்து கிடச்சிரும். ஸோ ஒன்ஸ் அது நல்லா காஞ்சிட்டுக்கப்புறமா இதை பண்ணலாம். ஸோ நம்மளோட பட்டர்ஃப்ளை கிடச்சிருச்சு. இப்போ இந்த ரெக்டாங்கிள் போர்ஷன் எடுத்துருக்கோம் இல்லையா, இது நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு அதை வந்து டாப் போர்ஷனில் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். எங்கே நம்ம வந்து ரோல் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே இதை வைக்க போகிறோம். அந்த பட்டர்ஃப்ளையோட ஐஸ் மாதிரி இருக்கிறதுக்காக இதை நம்ம செய்கிறோம். ஸோ இதுக்கு மேலே நம்ம ஆண்டனா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அப்படிதான் நம்மளோட பட்டர்ஃப்ளை பேப்பர் கிராஃப்ட் ஒர்க் இஸ் ரெடி. ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். A few moments later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராஃப்ட் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது நீங்கள் வந்து கலர் பேப்பரில் தான் பண்ணணும்னு இல்லை, வீட்டில் தச்சமே என்ன இருக்கோ, டைரி பேப்பர், நியூஸ் பேப்பர், சார்ட் ஒர்க், எனிதிங், உங்கள்கிட்ட என்ன பேப்பர் இருக்கோ அதில் நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள். தென் உங்களோட வீட்டில் இருக்கிற கிட்ஸ்க்கு நீங்கள் இதை டீச் பண்ணுங்கள். அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.